திருஞான சம்பந்த பெருமானுடைய புராணத்தை சொல்லுகின்ற வம்பரா வரிவண்டு சருக்கம். அன்பர்களே, ஒரு நீண்ட பயணம். இதுவரைக்கும் சிறியதாக பார்த்து கொண்டே வந்து அதில் ஒரு பெரிய நீண்ட புராணம்னு திருநாவுக்கரசு புராணம் பார்த்துருக்கிறோம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய புராணம் 1200 பாடல்களுக்கு மேல் அமைந்திருக்கக்கூடிய புராணம். 1256 பாடல்கள் அமைந்திருக்கக்கூடிய புராணம் பாதி பிள்ளை பாதி என்று சொல்கின்ற பெருமைக்குரிய புராணம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய அருட்தன்மை எவ்வளவு விளங்கி இருந்தால் எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர் புராணத்தை இவ்வளவு விரிச்சிருப்பாருன்னு நாம் சிந்தித்து பார்க்கணும். புராணம் முடியும் போது சொல்லுவார், நான் என்ன போய் சொன்னேன், எம்பிரான் ஞானசம்பந்தரை பற்றி நான் என்ன போய் சொன்னேன், அவருடைய திருவடி என் அறிவில் என்ன உணர்த்தியதோ அதை சொன்னேன் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லுவார். 1256 பாடல்கள், அவ்வளவு அவருடைய அருட்தன்மை விளங்கி இருக்கக்கூடிய புராணம். நம்பியார் இந்த சருக்கத்திலிருந்து 2வது காண்டம், 2வது பெரும்பகுதி. இந்த பகுதியை நாம் விரித்து பார்க்கும்போது இந்த சருக்கம் வம்பரா வரிவண்டு சருக்கம். இந்த சருக்கத்தில் இருக்கக்கூடிய நாயனார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வம்பரா வரிவண்டு சருக்கத்தில் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான், எம்பிரான் ஏயர்கோன் கலிக்காமர், எம்பிரான் திருமூல நாயனார், எம்பிரான் தண்டியடிகள், எம்பிரான் மூர்க்க நாயனார், எம்பிரான் சோமாசிமார நாயனார். இதில் வம்பரா வரிவண்டு சருக்கத்தில் மட்டும் 2 பெரிய வரலாற்றையும் நாம் பார்க்க போகிறோம். எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய வரலாறையும் எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றினுடைய 2வது பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அது எம்பிரான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தின் வாயிலாக எம்பிராட்டி சங்கிலியாரியோடைய திருமணம் நடக்கக்கூடிய பகுதி இல்லை. அப்போது இதில் 6 நாயன்மாருடைய வரலாறு சிந்திக்கப்படுகிறது. 1737 திருப்பாடல்கள். அதில் எம்பிரான் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணம் மட்டும் 1256 பாடல். இது நம்பியாரூருடைய வாக்கு. வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றை மதுமலர் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியே. அன்பர்களே, இதுபோல 3 வரி இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை 2 பேருக்கு தான். திருத்தொண்ட தொகையில் 2 பேருக்கு தான் 3 வரி பாடனால இவர் ரொம்ப பெரியவர் அப்படின்லாம் நினச்சிட வேண்டாம். சரிங்களா? ஒரு வரியில் 2 பேரை வச்சிருக்கிறாங்களே, அவங்க ரொம்ப சின்னவங்க அப்படின்னு நினச்சிட வேண்டாம். ஆசிரியர் தன்னுடைய குருநாதர் பரமாச்சாரிய மூர்த்தி மேல் அவர் வைத்திருக்கக்கூடிய அன்பு. சரிங்களா? இப்போ என்னுடைய குருநாதரை பற்றி பேசுனா நான் இங்கே கூட பேசுவேன். அருளாளர் திருவருள் பெற்றவங்களை பற்றி பேசுனா உரைச்சி பேசுனா, என்னோட குருநாதரை பற்றி பேசுனா நான் கொஞ்சம் கூட பேசிடுவேன். சரிங்களா? அது உள்ளே இருக்கக்கூடிய அன்பு வெளிப்பட்டுருவோம். அதனால் இங்கே ஆசிரியர் பெருந்தகை எம்பிரான் நம்பியாரூர் தெய்வ சேக்கிழார் பெருமான் எவ்வளோ விரிச்சிருக்கிறாங்க காரணம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் 3 வரியில் வச்சுட்டார். சொல்லும்போது எம்பிரான் பதிகத்தில் எம்பிரான் நம்பிரான் அப்படின்னு வரி வரும். சரிங்களா? யாருக்கு வருதுன்னு பாருங்க. எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன், ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன், நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன், மூர்க்கர தண்டி மூர்க்கர் அம்பரான் சோமாசிமா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ பாடலில் 2 பேருக்கு எம்பிரான் நம்பிரான். எம்பிரான்னு சொன்னவர் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தினா என்னுடைய பரம குருமூர்த்தி. அவர் யார்? நம்பியாரூரருக்கு பரம குருமூர்த்தி. எப்படி அவருடைய வரலாற்றில் பார்த்தோம். திருக்கழுமலம் என்று சொல்லக்கூடிய சீர்காழிக்கு செல்லுகின்ற பொழுது, இது எங்கள் குருநாதர் திருவதாரம் செய்த திருத்தலம், அதனால் நான் இதற்குள்ளே மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஊர வளமாக வந்தார் அப்படிங்கிற வரலாற்றை பார்த்தோம். இனி எம்பிரான் சம்பந்தன்னு சொன்னவர் நம்பிரான் திருமூலன் சொல்லுவார். ஏன் அப்படி சொல்றார்? சிவயோகத்தை சொல்ல வந்தவர் திருமூலர், சிவயோக பரம்பரையை காட்ட வந்தவர் எம்பிரான் நம்பியாரூரர். இவர் யார்? நான் நம்பிரான். அப்படி தனக்கு சிவயோகத்தில் உடனாக இருப்பவர்னால நம்பிரான் என்று திருமூலரை காட்டுறார். இங்கே எம்பிரான்னு சொன்னதுக்கு காரணம் என்னுடைய பரம குருமூர்த்தி. இது குருநாதனை நாம் உரிமை கொண்டாடுறது. புரியல? குருநாதன் நம்ம எல்லாத்துக்கும் குருநாதன் ஒருவராக இருந்தாலும் என் குருநாதன். நீங்கள் சிவபோசாரம் படிச்சிருப்பீங்க. சிவபோசாரத்தில் முதல் பாடலே சித்தி கருநாதன்
தென்கமலை வாழ்நாதன் பக்தி பெருநாதன் பரநாதன் என் குருநாதன் ஞான பிரகாசன் முக்தி பெருநாதன் தென்கமலை வாழ்நாதன். தென்கமலை திருவாரூரில் கமலை ஞானப்பிரகாசராக வந்தவர் தான் குருநாதன். அது எப்படிப்பட்ட குருநாதன்? என் குருநாதன். தர்மபுரையா ரொம்ப அருமையா சித்தி தருநாதன் என் குருநாதன், பக்தி தருநாதன் என் குருநாதன் அப்படின்னு ரொம்ப அருமையா அதை சொல்லுவார். அப்போ குருநாதனை உரிமை, குருநாதன் சொல்றதை விட குருநாதன் சொல்றதான் பெருமை. குருநாதன் சொன்னா ஒரு மாதிரி மரியாதை குறைவா இருக்குதான்னு நான் நினைப்போம். குருநாதன் தானே சொல்லணும், குருநாதர்னு தானே சொல்லணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி சொல்றதை விட குருநாதன் அப்படிங்கிறத உயர்ந்த சொல்லுங்கிறது. நீங்கள் குருவழி அப்படின்னு படிச்சீங்கன்னா அந்த பரம்பரை வாயிலாக நீங்கள் திருவாவடுதுறை ஆதீன குரு பரம்பரை விளக்கம் சொல்லி பண்டார சாத்திரத்துக்கு குரு பரம்பரை விளக்கம்லாம் இருக்குது. ஒவ்வொருவரும் அருள் பெற்ற நிலைகள். எனவே இங்கே நம்மளுடைய நம்பிகள் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை எம்பிரான் திருஞான சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன், எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன். அதில் முன்னாடி எப்படிப்பட்ட சம்பந்தன்கிறத 2 வரி. அவர் எங்களுடைய பரமகுருமூர்த்தி ஆகிய சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய அடியார்க்கு நான் அடியனாவேன். அவருக்கு அடிமை அல்ல. ஏன்? அவருக்கு அடிமையாகிற தகுதி என்னிடத்தில் இல்லை. அவருக்கு அடிமையாகிற அளவுக்கு என்னிடத்துல தகுதி இல்லை. அவருடைய அடியார்க்கு வேணா நான் அடியவனாக இருக்கக்கூடிய தகுதி என்னிடத்துல இருக்குன்னு சொல்லி அடியார்க்கும் அடியன். எப்படிப்பட்ட எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தினா சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறு எதையும் நினையாத நான் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். ஏன் அப்படிங்கிறது தான் முதல் 2 வரி. வம்பரா வரிவண்டு மணநார மலரும் மது மலனர் கொன்றையான் அடியலால் பேணா. நிறைய பேர் திருத்தொண்ட தொகை சொல்லும் பொழுது அப்பப்போ சொல்லித்தான் அவனுக்கு வேற வழி இல்லை. பேண அப்படின்னு படிப்பீங்க. பேணன்னு சொன்னால் அர்த்தமே பொருளே மாறி போயிடும். சரிங்களா? வம்பரா வரிவண்டு மணநார மலரும் மது மலனர் கொன்றையான் அடியலால் பேண எம்பிரான் சம்பந்தம் சொன்னீங்கன்னா பொருள் மாறி போச்சு. பேணா அப்படின்னா இறைவன் திருவடி, சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறு ஒன்றையும் பேணாதவர். பேணுதல்ங்கிற சொல்லுக்கு பேணுதல்ங்கிற சொல்லுக்கு ஏற்கனவே பொருள் பார்த்தாச்சு. எப்பொழுதும் சிந்தித்தல், நினைத்தல். அந்த பொருளை பற்றி எப்போதும் கவனம் வச்சுக்கிறது. சிந்தித்தல் நினைத்தல்ங்கிறத எப்பயும் அந்த பொருளை பற்றி கவனம் வச்சுக்கிறது. குழந்தையை பேணுக, சிவத்தை பேணுதல் தவத்திற்கு அழகு. புரியுங்களா? குழந்தையும் சிவமும் கொண்டாடுனா சிறப்பும்பாங்க. சிவத்தை பேணுதல், குழந்தையை பேணுதல்னா என்ன? குழந்தையை பேணுதல் என்ன? குழந்தைன்னா 10 வயசுக்கு பேர் குழந்தையா? அது குழந்தையா? இல்லை. புரியுங்களா? நாம் இப்படியும் திரும்பக்குள்ள கொடுக்கணும், எங்கேயாச்சும் ஓடி போயிடும். அந்த வயது வரைக்கும் அது குழந்தை. அதை என்ன பண்ணணும்? கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன நேரம் என்ன பண்ணுது, எங்கே போகுது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. இப்படியும் திரும்பி பார்க்கக்குள்ள படிக்கட்டில் ஏறி கீழே கந்து கிடக்கும். புரியல? இப்படி அதை கவனிக்க, அது போல சிவத்தை கவனி. அங்கே எதுக்கு சொல்ல சிந்தனைன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானை ஒரு குழந்தையை எந்நேரமும் நீ கண்காணிப்பது போல சிவத்தை சிந்திக்கணும். அவ்வளவுதான் அங்கே சிந்தனை. இல்லை? அப்படி இறைவனை நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் என்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் அன்றாடும் மலர்வாதம் ஒருகாலும் மறவாமை குன்றாத உணவுடையார் தொண்டரா குணமிக்கார் அப்படிங்கிற நினைப்புல யார் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு பேர் இறைவனுடைய திருவடியை பேணுதல். புரியுங்களா? இப்போ அதை தவிர வேற ஒன்றையும் நினைக்க மாட்டார், கவனத்தில் கொள்ள மாட்டார். சிவபெருமான் எப்படிப்பட்ட சிவபெருமானுங்கிறதுக்கு தான் அடைமொழி அடுக்கிறார். வம்பரா வரிவண்டு மணம் நார மலரும் மதுமல நற்கொன்றை. அந்த கொன்றை சிவபெருமான் தலையில் சூடியிருப்பதனால அவனுக்கு கொன்றையா. அந்த கொன்றை எப்படிப்பட்ட கொன்றை? மது நிறைந்திருக்கக்கூடிய மலராகிய கொன்றை, தேன் பொருந்தி இருக்கக்கூடிய மலராகிய கொன்றை. அது எப்படிப்பட்டது? அந்த தேன் இருக்கிறத அறிந்து அந்த மலரிடத்துல வண்டு என்ன பண்ணுங்களாம்? இடையறாது வந்து அதை மொய்த்து கொண்டே இருக்குது. அதனால வம்பரா வரிவண்டு, வம்பு அப்படிங்கிறதுக்கு மனம்னு பேர். மனம் குறையாத இடத்தில் வரிவண்டு, அதாவது விரியும் பருவத்து மனம். வம்பரானா மனம் விரியும் பருவம். இந்த பூ எப்படின்னா மனம் விரிகிற பருவம். விரிஞ்சாதான் மனம் வரும். விரியும் போது இந்த வண்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, சென்று அதனை ஊதி அதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை உண்பதற்காக உள்ளே செல்லும். அப்படிப்பட்ட கொன்றை மாலை தன்னிடத்தில் சூடி இருக்கக்கூடிய
இது அடைமொழியாக இருந்தாலும் இறைவனை யார் சென்று அணுக முடியும்? பக்குவம் வருகின்ற காலத்து தான் இறைவனை சென்று அடைவோம். அப்படி அடைகின்ற காலத்து இறைவன் தன்னுள் அந்த ஆன்மாவை அடக்கி கொண்டு சிவானந்தத்தை கொடுத்து கொண்டிருப்பார். இந்த பூவை விரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வண்டு போய் அமர்வுற வழக்கம் இல்லை, புரியல? வண்டு பூ விரியறதுக்கு முன்னாடி உள்ள போகும், உள்ள போய் அப்படியே அந்த மகரந்தத்தில் அமர்ந்து தேனை பறி அப்படியே அங்கே வாங்கியிருக்கும். இறைவன் பக்குவம் முறாது இருந்த ஆன்மாக்களை பக்குவம் உருகிற காலம் வரை உலகத்தில் வண்டுகளைப் போல சுழல வச்சு மீண்டும் பக்குவம் உருகிற காலத்தில் மலருக்குள்ளே இருத்தி தன்னுடைய சிவானந்தத்தை கொடுக்கின்ற தன்மையைப் போல இந்த சிவானந்த தேன், அந்த தேனை தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய சிவம், அது கொன்றை மலராக அறிவிக்கப்பட்டிருக்குது. அந்த கொன்றை எதை குறிக்கும் கேட்டீங்கன்னா ஓம்ங்கிற பிரணவத்தை குறிக்கும். கொன்றைனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம். ஓமுக்குள்ளதான் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அமைந்திருக்குது. ஓம் என்னும் பொருளில் எல்லா அதையும் இதில் உண்மை விளக்கம் படிக்கும்போது படிப்போம். 35வது பாட்டு, ஓங்காரமே நல் திருவாசி உட்டதனில் நீங்கா எழுத்தே நிறைசுரமா ஆங்காரமற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பெறப்பற்றார் பின் அப்படின்னு சொல்லுவார். ஓங்காரமே நல் திருவாசி, சிவபெருமானுடைய அந்த திருவாசி அவனுடைய வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்துக்குள் அவனுடைய அறிவு எல்லா இடத்திலும் வெளிப்பட்டு இருக்கும், புரியல? ஓம்ங்கிறது சமட்டி பிரணவம். அது இப்போ வியட்டி பிரணவமாக விரியும் போது 5 எழுத்தாக விரிந்து நம்ம அறிவுக்குள்ளே சென்று இறைவன் செலுத்துவான். இது 4ஆம் நூற்பால் இருக்கக்கூடிய செய்தி, சரிங்களா? அந்த இடத்துல இங்கே பம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதமலர் கொன்றையான் அடியலால் பேனா, பேனாங்கிறத அல்ல 2-3 இடத்துல அந்த திருத்தொண்ட தொகையில் நாம் வழக்கமாக ஆணாயர்னா ஆணையர், ஆணாயர் ஆணாயனாயனார், ஆணையர் அது எந்த ஆணையர், எந்த சமயத்துறை ஆணையர் அப்படின்னு ஆணையர் அப்படின்னு படிக்கிறோம், சரிங்களா? இதெல்லாம் அந்த பாடலை பலகால திருத்தொண்ட தொகையை படித்தா என்ன கிடைக்கும்ட்டு திருத்தொண்ட தொகை முடியும் போது நம்பியாரூரை சொல்கிறார். ஆரூரில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அன்புடையவர்களாக ஆகலாம். அன்புடையவர்களாக ஆகணும்னா திருத்தொண்ட தொகையை நாள்தோறும் போதணும், சரிங்களா? காலையில் அது கடமை. திருத்தொண்ட அடிய நமக்கு நன்னெறி காட்டிய அருபான்மும்மை நாயன்மார்களுக்கு ஒரு முறையாவது அவர்களுடைய பெயரை ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது உச்சரிக்கும். இன்னைக்கு காலையில் முற்றோதல் நடக்கும்போது திருத்தொண்ட தொகை விரிவை சொல்லும்போது ஐயா சொல்கிறார், திருத்தொண்ட தொகையை புராணம் கேட்குறோம், எத்தனை வருஷம் புராணம் கேட்குறோம், திருத்தொண்ட தொகை மனப்பாடமாக சொல்லுங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? புத்தகத்தை பார்த்து படினா பார்த்தே படிச்சுட்டு இருக்க வேண்டியதான், காலம் முழுக்கன்னு படிக்கிறோமே தவிர திருத்தொண்ட தொகையை எத்தனை பேர் சிவனடியார்கள் மனனமாக வைத்திருக்கிறோம்? ஏன் மனப்பாடம் பண்ணியா? நீ மனப்பாடம்லாம் பண்ண வேண்டியதே இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு முறை படிச்சிருந்தோம்னா இந்நேரம் எத்தனை வகுப்பு கடந்திருக்குன்னு தெரியும். எத்தனை பேர்த்துக்கு முதல் வகுப்புலேருந்து வரவங்களுக்கு திருத்தொண்ட தொகை மனப்பாடமாக தெரியும்? அவங்க நினச்சி பார்த்துங்க, இந்த கையை தூக்கி எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது நம்மளை என்ன பண்ண வேண்டாம், உயர்த்தி தாழ்த்தி வேண்டாம். அவங்க அங்கே அறிவுக்குள்ள திருத்தொண்ட தொகை நமக்கு தெரியும் அப்படின்னு புராணம் படிக்கிறதுக்கான தகுதி அதுதானே. நம்ம இப்போ இவ்வளோ நாள் வண்டி ஓட்டியாச்சு, இவ்வளோ நாள் வண்டிக்கு ஓட்டுநர் உரிமம் எடுத்தாமே ஓட்டிகிட்டு இருக்கிறீங்களா? அப்போ ஓட்டுநர் உரிமம் போல் திருத்தொண்ட தொகை எடுத்துருக்கிறீங்களா? எடுத்துருக்கிறேன். இல்லை எடுக்காமல் கள்ளத்தனமாக ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டி அப்படின்னு தான் அர்த்தம், சரிங்களா? எனவே எப்போ சாலை போக்குவரத்து அதிகாரி பிடிப்பான்னு தெரியாது. எனவே இங்கே நம்மளுடைய நம்பி ஆரூரர் நம் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்குகின்ற திருத்தொண்ட தொகையில் பம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்த நடிகார்க்கும் அடி. இனி திருத்தொண்டர் திரு அந்தாதி 11ஆம் நூற்றாண்டில் எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் அருளியது வகை நூல். 2 பாடல் வச்சிருக்கிறார் பாருங்க. வையம் மகிழ யாம் வாழ அமலர் அமணர் வழி தொலைய ஐயன் பிரமபுரத்து அரற்கு அம்மின் குதலை செவ்வாய் பையமிழற்றும் பருவத்து பாட பருப்பதத்தின் தையல் அருள் பெற்றனன் என்பர் ஞானசம்பந்தனையே. இதில் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அம்பிகையிடத்து ஞானம் பெற்ற செய்தியும் அந்த ஞானம் பெற்றதனால என்னென்னலாம் நமக்கு நன்மை விளைந்ததும் என்பதை பாடல் வச்சிருக்கிறார். முதல்ல எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் ஞானம் பெற்ற செய்தி அவர் சொல்கிறார். ஐயன் பிரமபுரத்து அரற்கு அம்மின் குதலை செவ்வாய் பைய மிளற்ற. அப்போ சுவாமி தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய இறைவனை பார்த்து அந்த அழுகிற காட்சி எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா அப்படியே தேம்பி தேம்பி அழுதார். இங்கே பைய மிளற்றுன்னு கேட்டிங்கன்னா தேம்பி தேம்பி அங்கே உள்ள புராணத்தில் சொல்லும்போது சொல்லுவார்,
பொறுமி அழுதார்பார். பொறுமி அழுதார்னா அங்கே கண்ணை தேய்த்து கொண்டு அப்படியே பைய அழுகிறாராம். அப்படி பைய மிளற்றும் சொல்கிறார். அம்மென் அழகிய மெல்லிய, எப்படிப்பட்ட வாய், அந்த குதலை செவ்வாய்க்கு எவ்வளவு அடைமொழி பாருங்க. அம்மென் மெல்லிய, அதாவது அழகிய மெல்லிய குதலை மொழியை உடைய செவ்வாயில் மெல்ல மிளற்றும், மெல்ல பேசும் அச்சிறிய பருவத்து பருப்பதத்தின் தையல் அருள் பெற. அதாவது பருப்பதம் என்பது என்னதுங்க? இமயமலை. இமயமலத்தினுடைய ஸ்ரீசைலம். திருப்பருப்பதம் என்கிறது என்னங்க? ஸ்ரீசைலம். அந்த இமயமலையை சொல்லக்கூடியது. அந்த இமயமலையினுடைய தையல் அம்பிகையாக இருக்கக்கூடியவளுடைய அருளமுதம் பெற, அருளமுதம் பெற்றனன் என்பர். யாரை? ஞானசம்பந்தர். எப்படி அழுது பெற்றார். அவர் எப்படி பெற்றார்? அழுது பெற்றார். அவர் பெற்றவர். அப்படி பெற்ற ஞானம் எதற்காகனா வையம் மகிழவும். இந்த வையம்னா வையகத்தில் வாழக்கூடிய சிறப்பு பொருந்திய மனித பிறப்புகளை வந்தவனை மட்டும், மற்ற உயிர்களும் அதனால் குதூகலித்ததுன்னு உள்ள புராணத்தில் சொல்ல போகிறார். ஆனாலும் சிறப்புனாக்கு என்ன கேட்டிங்கன்னா, எம்பிரான் திருஞான சம்பந்தருடைய திருவதாரத்தினுடைய காரணம் நாம் எல்லாம் மகிழ வேண்டும், இறைவனுடைய திருவருளை பெற்று அது வையம் வச்சிருக்கிறார். நீங்கள் வையம்னு சொன்னால் பூமிக்கு மகிழக்கூடிய ஆற்றல் கிடையாது. வையம் நீடுக மாமலை மண்ணுகன்னா, வையம் நீடுகன்னா வையத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் நீண்டு அருள் பெறுக. அப்போ வையம் என்று சொல்லி வையம் மகிழவும் யாம் வாழவும், சிவனடியார்களாகிய நாம் எல்லாம் சிறப்பு பொது, அப்புறம் இரண்டாவது சிறப்பா யாம் வாழவும், அடுத்து மூன்றாவது அமணர் வழி தொலையவும். அன்றைய நாட்கள் இருந்த சமணங்களுடைய ஆதிக்கம் கெட்டு ஒழியவும் அருள் பெற்றவர் யார்? ஞான சம்பந்தன். ஒரு பாடல். இன்னும் இரண்டாவது பாடல பந்தார் விரலியர் வேல் செங்கச்சோழன் முருகன் நல்ல சந்தார் அகலத்து நீலனக்கண் பெயர்தான் மொழிந்து கொந்தார் சடையற்பதிகத்தில் இட்டு அடியேன் கொடுத்த அந்தாதி கொண்ட பிரான் அருட்காளிய கொற்றவனே. இனி எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் என்னென்னலாம் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் எந்தெந்த நாயன்மார்களெல்லாம் பதிகத்தில் பாடியிருக்கிறார், அவங்களெல்லாம் பதிகத்தில் வைத்து கொண்டு என்னுடைய கவியாகிய பாடலையும் பதிகத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். 11ஆம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள் பின்னாடி பதிகம் பாடியிருக்கிறார். நீங்கள் நான் 11ஆம் திருமுறை அமைப்பு எப்படின்னு பார்த்துருக்குறோம். 12 அருளாளர்களை உடையது. அதில் 11 அருளாளர்கள் அவர் காலம் வரை வாழ்ந்து இறைவனுடைய புகழை பாடிய பல வகையான பாக்கள், பிரபந்தம், செய்யுள் போன்ற பல வகையான இலக்கிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய பாடல்களை எடுத்து தொகுத்தார். அன்றைக்கு அது வரைக்கும் கிடைச்ச பாடலெல்லாம் தொகுத்தவர். அவர் இறைவன் மீது பாடிய திருப்பதிகத்தையெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் திருமுறையில் கொண்டு வச்சிட்டார். 11ஆம் திருமுறை அது அப்படி அவர் 11ஆம் திருமுறையில் அவர் வைத்த பதிகம் மட்டும் ஏறத்தாழ அவர் என்னென்னலாம் பாடியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாரையூர் விநாயகர் இரட்டை மணி மாலை, கோயில் திரு பன்னியர் விருத்தம், திருத்தொண்டர் திரு அந்தாதி, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய திருத்தொண்டர் திரு அந்தாதி, ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதி, ஆளுடைய பிள்ளையார் திரு சண்பை விருத்தம், ஆளுடைய பிள்ளையார் திரு மும்மணி கோவை, ஆளுடைய பிள்ளையார் திருவுலாமாலை, ஆளுடைய பிள்ளையார் திரு கலம்பகம், ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை, திருநாவுக்கரசு தேவர் திரு ஏகதேச மாலை. அப்போ எம்பிரான் திருஞான சம்பந்தருக்கு மட்டும் எத்தனை பதிகம் பாடியிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இங்கே சொல்கிறார், பந்தார் விரலியார் எம்பிராட்டி மங்கையர்க்கரசியார், வேல் எம்பிரான் குலச்சிறையார், எம்பிரான் கோச்செங்கச்சோழர், எம்பிரான் முருகநாயனார், நல்ல சந்தாரகலத்து எம்பிரான் திருநீலநக்கன் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த நாயன்மார் பெருமக்களுடைய திருப்பெயரையெல்லாம் தான் மொழிந்து சிவபெருமானுடைய பதிகத்தில் இட்டார். அப்படி இட்டவர் அடியேன் கொடுத்த அந்தாதியும் கொண்டவர். அவர் அவங்களுடைய பெயரெல்லாம் வச்சுக்கிட்டு கருணை செய்தார், என்னுடைய அந்தாதியும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு போகிற போக்கில் தான் அந்தாதி செய்திருக்கிறதையும் சொல்லிட்டார். இனி எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவாக்கு எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு
1256 திருப்பாடல்கள். திருச்சிற்றம்பலம். விரிநூல். வேதநெறிதழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகளே திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். அன்பர்களே, பிரான் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை இந்த புராணத்தை சொல்லத் தொடங்குகிறார். எப்படி இந்த புராணத்தை சொல்ல துணிந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை சிரமேல் கொண்டு அதன் துணையில் இந்த புராணத்தை சொல்லுகிறேன். அவர் திருத்தொண்டை பரவுகிறேன். எப்படி பரவுகிறேன்? பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். இன்னொரு வகையில் சிந்திச்சு பார்த்தோம்னா, அதாவது சிந்திச்சுன்னா இது புராணத்துக்குள்ள உரை இல்லை, இப்படி நினச்சிக்கலாம். திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை பரவுதலே திருத்தொண்டு. திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை தலைமேல் கொண்டு அவர் செய்த திருத்தொண்டை அடியேன் சொல்லுகிறேன் புராணத்தை சொல்கிறார். அப்படி சொல்வது இந்த புராணத்துக்குரிய சரியான ஒரு பொருள். இன்னொரு வகையில் சிந்திச்சு பார்த்தோம்னா, எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை பரவுதலே திருத்தொண்டு. ஏன்னா புராணத்தில் எப்படிப்பட்ட அவருடைய வேத, அதாவது அவருடைய அவதாரத்தினுடைய நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புன்னெறி என்று சொல்லக்கூடிய சமய நெறிகளை எல்லாம் பாழ்படுத்தி நன்னெறி என்று சொல்லக்கூடிய சைவ சமயத்தை நிலைநாட்டியவர். அது மட்டுமல்ல, 7ஆம் நூற்றாண்டில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய 2 அருளாளர்கள். அதில் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் செய்த புரட்சி மிகப்பெரிய புரட்சி. அது வரைக்கும் தமிழிலிருந்து இலக்கியங்கள் எல்லாம் அழிந்து போய் இருக்கக்கூடிய காலம். தமிழர்களை பற்றிய எந்த விதமான குறிப்புகளும் கிடைக்காத காலமாக இருந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு கவுனியர் குலம் என்று சொல்லக்கூடிய அந்தணர் குலத்தில் தோன்றி இறைவனுடைய அருளை பெற்று தமிழை தமிழகம் முழுக்க சென்று சேர்த்தி இறைவனுடைய பெருமையை பாடியவர் ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வரலாற்றினுடைய பகுதி நிறையா 22 அற்புதங்கள், ஏறத்தாழ 22லேருந்து 25 அற்புதங்கள் அவர் செய்திருக்கக்கூடிய திருப்பதிக அற்புதங்கள். அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தியனுடைய பெருமையை இப்பொழுது அடியேன் அவருடைய திருத்தொண்டை வழிபடுவதனால் சொல்கிறேன். அவருடைய திருத்தொண்டை, அவருடைய திருவடியை தன் தலைமையில் கொண்டு இந்த திருத்தொன்ற புராணத்தை சொல்லுகிறேன் என்று தொடங்குகிறார். அப்படி சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது, வேதநெறி தலை 4 பகுதி. வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத. இந்த 4 குறிப்புங்க. 4 குறிப்பில் முதல் குறிப்பு வேதநெறி தழைத்தோங்கும் பொருட்டும், அதற்கு மேலாகதாக இருக்கக்கூடிய மிகு சைவத்துறை விளங்கும் பொருட்டும். அப்படி விளங்குவதனால் பூத பரம்பரைகளாகிய உயிர்களாகிய ஆன்மாக்கள் அறிவு பெறும் பொருட்டும், பூத பரம்பரை பொழியும் பொருட்டும், பொழியும்னு என்னதுங்க, அறிவு பெறும் பொருட்டும் அழுதவர் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். அழுது உலகை வாழ்வித்த பெருந்தகை. இந்த இடத்துலேருந்து எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானை என்னென்னலாம் அவர் சிறப்பு நாமம் வச்சு அழைக்கிறாரு குறிப்பெடுத்துக்கிட்டே வாங்க. எத்தனை திருநாமங்கள் சுட்டி இவரை கொஞ்சறார். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானை அவர் காட்டுகின்ற நெறி, அவருக்கு பிள்ளையாருங்கிற திருநாமத்தில் தொடங்கி என்னென்னலாம் அவர் அழைக்கிறாருன்னு அங்கங்கே குறிப்பெடுத்துட்டே வாங்க. இங்கே சொல்லும் பொழுது எம்பிரான் திருஞான சம்பந்தன் எடுத்தவர் சொல்கிறார். ஆனாலும் அவருடைய திருஞாமம் பெற்றோர்களிட்ட திருநாமம் வீரன் திருஞான சம்பந்தர் அல்ல. சம்பந்தன்கிறது அவருடைய திருநாமம் பெற்றோரட்டது அல்ல. அது பின்னால் சொல்ல போகிற திருஞானங்கள் 2 உண்டு. அந்த திருஞானத்தின் வாயிலாக சம்பந்தம் பெற்றதனால் அவர் பிள்ளையாருங்கிற திருநாமத்திலிருந்து திருஞான சம்பந்தன் அப்படின்னு பெயர் பெற்றார் என்று சொல்லுவார். எனவே இங்கே திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அழுது உலகுய வாழ வந்தவர். இவர் வாயை சொல்லும் பொழுது புனிதவாய், மனிதவாய் புனிதவாயாகிறது. எப்போ புனிதவாயாகும்? பிறருக்காக அழுதால் புனிதவாயாகும். பிறருக்காகனா என்னுடைய மனைவிக்காக நான் அழுகிறேன், என்னுடைய பிள்ளைக்காக நான் அழுகிறேன், அந்த அழுகை அல்ல.
சரிங்களா? இந்த உலகம் எல்லாம் உய்ய வேண்டும், மற்ற உயிர்கள் எல்லாம் நெறிப்பட வேண்டும் என்று அழுது வாழ வைத்தவர். அப்படி அழுதனால இவருக்கு பேர் புனித வாய். மற்ற வாயெல்லாம் என்ன வாயின்னு நம்ம சொல்லவே வேண்டாம். இந்த வாய்க்கெல்லாம் ஏன் எதையோ நல்லதை பேசினாவது மனித வாய்ன்னு வச்சுக்கலாம் இல்லை. இது பல்லாற்றானும் பல வகை பொருள்களை பேசுகின்ற வாய் அந்த வாயெல்லாம். அதனால தான் மணிவாசக பெருமான் பண்ணும் சீர்வாய். இந்த வாய் எப்படிப்பட்ட வாய்? பண்ணும் சீர்வாய். சொல்லும் பொழுது எப்போதும் பண்ணும் வாய், சீர்வாயின்னு சொல்லுவார். நீங்கள் பண்டாய நான்மறையில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எப்போதும் திருநாமத்தை சொல்லுகின்ற வாய். எனவே இங்கே எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் இந்த பூமிக்கு திருவதாரம் செய்த நோக்கம் 3 காரணம். 1, வேதநெறி தழைத்து ஓங்க வேண்டும், மிகு சைவத்துறை விளங்க வேண்டும், பூத பரம்பரை, பூதம் என்பது இங்கு சிறப்பு வகையில் ஆன்மாக்களாகிய மனித பிறப்பை சொல்லப்படுது. அப்படிப்பட்டவங்கெல்லாம் அறிவு பெற்று இன்பத்தோடு பொழிய வேண்டும் என்று இந்த உலகில் திருவதாரம். ஏன்னா இவங்க நம்மளைப் போல வினையின் காரணமாக வந்தவர்கள் அல்ல. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக்கணும். இறைவன் நம் பொருட்டு நீங்கள் பூமிக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சவங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் திரு அவதாரம். அவதாரம்னா என்னதுங்க? இறங்கி வருவதற்கு பேர் அவதாரம். இறங்கி வந்தார். எதுக்கு இறங்கி வந்தார்? இறைவன் இறக்கினார், இறங்கி வந்துட்டாங்க. அப்படிங்களா? இது எம்பிரான் ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரே திருப்பதியத்தில் பாடுறார். மறக்கப்படாத எண்ணெய் மறப்பித்து இம்மண்மேல் பிறப்பித்துன்ற அவங்களோட திருவடியை மறக்காமல் இருந்த திருக்கைலாயத்தில் ஒரு வினாடி என்ன பண்ண வச்சிங்க? மறக்க வச்சிங்க. மறந்ததையே காரணமாக வச்சு கீழே போய் பிறக்க வச்சிட்டீங்க. சரிங்களா? துறக்கப்படாத உடலை தொடர்ந்து வெண்தூதுவருடைய இறப்பன் அப்படின்னு திருத்துருத்தி பதிகத்தில் மறப்பில்லாத எண்ணெய் மறப்பித்து மண்மேல் பிறப்பித்தாய் அப்படின்னு காட்டுவார். அப்போது இறைவன் இந்த ஞானிகளை எல்லாம் ஒரு காரணத்துக்காக இந்த காரணம் நினச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு நம்மளுடைய நெஞ்சு கலங்கு. நம்மெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பூமிங்கிற ஒரு துன்பம் பெய்ந்த இடத்துல கொண்டு ஒருத்தரை இறக்குறார். கீழே போங்கப்பா அப்படி சொல்லும்போது எம்பிரான் நம்பியார் கலங்குறார். பூமிக்கு போய் போக சொல்கிறீங்களே, அது மயக்கம் செய்யுமே அப்படின்னு கலங்குறார். எங்கே எம்பிரான் திருஞானசம் இதை நம்மளுடைய சிவக்கவிமணி ஐயாவுடைய உரை, விரிந்த உரை, சரிங்களா? வேதநெறி தழைத்துவங்க அப்படின்னா அதுக்கு 4 பத்தி எழுதியிருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் விரிவு படித்து கொள்ளலாம். ஒரு மேலாப்படி அப்படியே ஒரு படித்து காட்டுறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை அப்படியே பற்றி கொள்ளுங்கள். ஏன்னா அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி மிக ஆழமான செய்தி. முதல் எம்பிரான் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேதநெறி தழைத்துவங்க அப்படின்னா என்னங்கிறது விளங்கணும். அப்படிங்கிறதுக்காக அவர் காட்டுறார். இருக்கக்கூடிய செய்தி அப்படியே படிச்சிடறேன், விளக்கம்லாம் இல்லை. இந்த பதிவு பார்க்கும்போது அது நம்ம காதுக்குள்ளே விளங்கிக்கிட்டு. வேத விதிதமாகிய வழி, வேதநெறி என்பது வேத விதிதமாகிய வழி. வேதம் இறைவன் திருவாக்கு, அறிதற்கு கருவியாக இருப்பது என்பது சொற்பொருள். வேதம் காண்டல் கருதல்களால் அறியப்படாத பொருளை அறிதற்கு கருவியாயுள்ள பொருள். காண்டல் கருதல்களால் அறியப்படாத பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை ஆகம வாக்கு என்று சொல்லக்கூடிய வாக்கின் வழியாக அறியக்கூடிய உதவுவதற்கு பொருள் வேதம். நெறி தழைத்தோங்க, தழைத்தல், வழி செல்வோரை வருத்தமுறுத்துகின்ற முள்ளும் கல்லும் குழியும் பிறவும் இல்லாமல் இருத்தல், அந்நிலை நிலை பெற்றிருத்தலும், வழி செல்வோருக்கு உதவி புரியும் நிழலும் நீரும் முதலையும் மிக்கிருத்தலும், வேதநெறி தழைத்தோங்குதலாவது வேதம் காட்டும் வழிகளில் பொருள் தூர்வையாகாது பிறல் உணர்வுகளால் மயங்க வைக்காது நிற்றலும், நற்பொருள் பெறுவதற்கு உதவும் சாதனங்கள் மிகுதலுமாம். வேதத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் வேதம் காட்டும் வழியில் நம்மளால் நிற்க முடியாமல் நம்மளால் பிறல் உணர்வு ஏற்படுகின்றதால் அந்த பிறல் உணர்வுகளை மயங்க வைக்காது அதில் நிற்பதற்கும் அதன் வழி நடப்பதற்கும் நமக்கு உதவுகின்ற ஒரு கருவி சாதனம் வேதம். அப்படிப்பட்ட சாதனம் தழைத்தோங்குதலாவது செல்கின்ற வழி. நம்ம இப்போ வேத நெறிப்படி வாழ்க்கை, இப்போ வேத நெறிப்படி வாழ்க்கைன்னா வேதத்தை கற்றுக்கிட்டு பிராமணர் அந்தனராக வாழ்கிற வாழ்க்கையில் வேதத்தில் எப்படி விழிக்கப்பட்டிருக்குதோ அந்த ஒழுக்கத்தோடு வாழணும்.
அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளால் வாழறதுக்கு இடர்பாடாக இருக்குது, என்னால் வாழ முடியலைன்னா அப்படி வாழ்கிறதுக்கு எது துணை செய்யும் கேட்டீங்கன்னா எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய திருவடி துணை செய்யும். வேத நெறி தழைத்தோங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நெறி ஒழுக்கத்தோடு நிற்க முடியல, வாழ முடியல நம்ம நினச்சோம்னா அதற்கு துணை செய்வது பிள்ளையாருடைய திருவடிகள். அடுத்தது ரெண்டாவது, மிகு சைவத்துறை விளங்க. வேத நெறி நிற்பக்கூடியவர்களுக்கு சைவத்துறை அடைவர் என்பது நம்மளுடைய நூல்கள். வேதம் என்பது என்ன, சைவம் என்பது என்ன? வேதம் என்பது பொது, ஆகமம் என்பது சிறப்பு. இங்கே சைவத்துறை என்பது ஆகம நெறி வழியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. பொதுன்னு கேட்டிங்கன்னா சாமானியர்களுக்கு வேதத்தில் அந்த அறத்தை செய்யுங்க, இந்த அறத்தை செய்யுங்க, இப்படிப்பட்ட இறைவனுக்கு தெய்வத்துக்கு வேள்விகள் செய்யுங்க, நிறையா குறிப்பு மொழியாக இருக்கும். அந்த குறிப்பு மொழியை சாமானியர்கள் முதல் பற்றி அந்த ஒழுக்கத்தோடு நிற்க அவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் சக்தி நிபாதர்களாக வருவார்கள் அப்படிங்கிறது சிவஞான சித்தியார் நம்ம படிக்கும்போது படிச்சிருக்கிறோம். புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகன்மிருதி வழி உரண்டும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக ஞான வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றார் சைவத்திறத்து அடைவர். அதில் சரியகிரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர். நம்ம எங்கெங்கெல்லாம் பயணிக்கிறோங்கிற பாட்டுங்க. கடவுள் இல்லைங்கிற நெறியில் இருந்து சரியகிரியா யோகம் வந்து அடையிறதுக்கு எத்தனை இடத்தை தாண்டணும், எத்தனை படிக்கட்டை தாண்டணும். அப்படி அந்த சைவத்துறை விளங்கவும். அது என்ன சைவத்துறை விளங்குதல்னு கேட்டிங்கன்னா, இத்தனை படிக்கட்டு ஏறுவதற்கு இந்த சைவத்துறையில் இருக்கக்கூடிய நெறிகள் பல. சரிங்களா? நீங்கள் வழி பல, இந்த வழி வழியாக சென்று அடைகின்ற துறை பல. வேதம் படித்தவங்களே, வேதம் படித்ததுன்னா என்னதுங்க, பொது வாழ்க்கையில் வாழக்கூடிய உலக வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவங்களே நேராக சைவத்துறையை வந்து அடைமாட்டாங்க. அவங்க ஒழுக்க நெறியில் தான் இருப்பாங்க, இறை வழிபாட்டில் இருப்பாங்க. அவர்கள் சென்றடைகின்ற துறை வேறு வேறாக இருக்கும். சமயத்துறையிலே பல வகையான சமயத்துறையில் சென்று அடைவாங்க. அப்படிப்பட்ட சமயத்துறையில் இருந்து சைவ நெறியை வந்து அடைவதற்கு உதவி செய்வது எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகள். வேத நெறி தழைத்தோங்கவும் மிகு சைவத்துறை விளங்கவும் பூத பரம்பரை பொழியவும். பூத பரம்பரை என்பது நம்மளுடைய ஆன்மாக்களாகிய மனித பிறப்பெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வேத நெறிப்படி வாழ்ந்து சைவத்துறைப்படி கடந்து இறைவனுடைய திருவருளை பெறுகின்ற ஞானத்தினால், அந்த ஞானத்தினால் எப்பொழுதும் சிவானந்தமாகிய பேற்றை பெற்று பொழிதல். இந்த வார்த்தையை பாருங்க, பொழிதல் என்னதுங்க, ஆன்மாவினுடைய அறிவு குற்றமில்லாமல் விளங்கி தோன்றுதல். பொழிதல்னா என்னன்னு கேட்டோம்னா, நம்மகிட்ட என்னென்ன ஆணவமல குற்றம் அறியாமை நீங்கி ஆன்மாவிற்கு விளக்கம் என்பது அதை சொல்கிறா இல்லைங்களா? சிவபிரகாசத்தில் 71வது பாட்டு சொல்லும்போது என்ன சொல்கிறாருங்க, தேசுர மருவும் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ஆசிலா ஆன்மலாபம் ஆக மூன்றாகும் மூன்றும் பாசமத அகல நேயம் பற்றல் தான் பணியை நீத்தல் ஏசில், அதாவது நேயத்தில் அழுந்தல். மூன்றாவது என்ன சொல்கிறார், நேயத்தில் அழுந்தல். முதல்ல தான் பணியை நீத்தல், புரியலா? தேசுர மருவும் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ஆசிலா ஆன்மலாகம் ஆகும் மூன்றாகும். 10 தசகாரியத்தை 3ல் வச்சிருவார் சிவபிரகாசத்தில். ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ஆன்மலாம், அது 3 என்னங்க அப்படின்னு கேட்டால், பாசமத அகல ஞானம் பற்றல். ஒன்று பாசமம் போய் ஞானத்தை பற்றுவது. இரண்டாவது தான் பணியை நீத்தல், ஆணவம் என்கின்ற ஆணவ மலம் பற்றாமல் தான்கின்ற முனைப்பு நீங்குதல். மூன்றாவது ஏசில் நேயத்து அழுந்தல், சிவபெருமானுடைய திருவருளில் அழுந்துதல் என்று இவ்வாறு சொல்வார். அப்போது இந்த ஆன்மாக்களுடைய அதிகபட்ச எல்லைக்கோடு எங்கே நாம் பயணிக்கிறோம், உயிர்கள் மனித பிறப்பெடுத்து பயணிக்கிறோம்னா நம்மளுடைய அதிகபட்ச எல்லை எதுன்னு கேட்டால் இறைவனுடைய திருவடி. அந்த திருவடியை நோக்கிய பயணத்தை செலுத்துவதற்கு எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியே துணை செய்யும். 3 காரணத்தை சொல்லி அதற்காக அவர் அழுதார். புனிதவாய் மலர்ந்து அழுத, அது அழுத போது எப்படி அழுதான்ட்டு அங்கே சேக்கிழார் பெருமான் ரொம்ப அருமையாக குறிப்பிடுவார். கண்மலர் கொண்டு கைமலர் கொண்டு கண்மலர் பிசைந்து கையாகிய மலர் கண்ணாகிய மலரை கசகுச்சான்.
அம்மே அப்பா அம்மே அப்பா என்று என்று அழுது அழுது அரற்றினார். எத்தனை தடவை அழுதார்? அடுக்குமொழி வச்சிட்டார். என்றென்று அழுது அரற்றினார். அப்படின்னா அழுகிறார் சாமி அம்மையார். அதெல்லாம் ரொம்ப அருமையான குறிப்பை சொல்லி அப்படி அழுது உலகை வாழ்வித்தவர். அவருடைய திருத்தலம் சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர். வளவயல் புகழி. புகழி என்பது இங்கே கழுமலம் என்று சொல்லக்கூடிய சீர்காழியினுடைய 12 பெயரில் 3வது பெயர் புகழி. இந்திரன் சூரர்களுக்காக பயந்து வந்து தஞ்சமடைந்த இடம் என்பதனால திருப்புகழி. ஏன் புகழிங்கிற 12 பேருக்கும் 12 வரலாறு இருக்குது. சீர்காழிக்கு 12 பேர், 12 பேருக்கும் 12 வரலாறு. 12 வரலாற்றை சொல்றதுக்கு 12 திருப்பாட்டு ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். ஏன் புகழின் பேர், ஏன் சீர்காழின் பேர், ஏன் தோணிபுரன் பேர், ஏன் கழும் சேக்கிலார் பெருமானை அடுக்கிடுவார். எனவே புகழி என்பதற்கு சூரர்களுக்கு பயந்து தேவேந்திரனாகிய தலைவன் வந்து தஞ்சமடைந்த இடம் புகழி. அவன் வந்து தஞ்சம் அடைஞ்சதுனால தான் அங்கே பூசை பண்ணுறதுக்கு தண்ணி இல்லைங்கிறதுக்காக காவிரி வந்தது. காவிரி வந்ததனுடைய வரலாறு. தேவேந்திரன் வந்து சீர்காழியில் தஞ்சம் அடைந்த போது பூசிப்பதற்கு நீர் இல்லை, சிவபெருமானை பூசிப்பதற்கு நீர் இல்லைன்ட்டு இந்த நாரதர்கிட்ட வேண்டுமோ, நாரதர் நீ விநாயக பெருமானை நோக்கி தவம் செய் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். இதெல்லாம் அந்த பின்புல வரலாறு, கந்த புராணத்துடைய பின்புல வரலாறு. எனவே இங்கே புகழி என்று சொல்லக்கூடிய தஞ்சம். போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிது, அதுதான் புகழி. இங்கே புகழி சீதவள வயற்புகழி. சீதம் குளிர்ச்சி மிகுந்த வளத்தை உடையது. அங்கே உரையாசிரியர் சீகேசை வழக்கம் போல நம்மளுடைய பிறவியாகிய வெப்பத்தை தணிக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்தி சீர்காழி. அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் இப்படி காரணகாரியமாக சொல்லிட்டே வரார். சீர்காழி அது குளிர்ச்சி மிகுந்தது. அந்த குளிர்ச்சி நம்ம பிறவியாகி வெப்பத்தை நீக்கக்கூடியது. அந்த வெப்பத்தை நீக்கக்கூடிய மருத்துவராக இருப்பவர் திருஞான சம்பந்தர் சீர்காழியில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவும். அவருடைய திருவடியை சிறமேற்கொண்டு இந்த புராணத்தை அடியேன் சொல்ல முற்படுகின்றேன் என்று காட்டுகிறார். சென்னி வளர்மதி அணிந்த சிலம்பனி சேவடியார்தம் மன்னிய சைவத்துறையின் வழிவந்த குடிவளவர் பொன்னி வளம் தருநாடு பொலி வெய்த நிலவியதால் கன்னிமதில் மருங்கு முகில் நெருங்கு கழுமல மூதூர். 2வது பெயர் திருக்கழுமல மூதூர். கழுமலம் சீர்காழியினுடைய 12வது பெயர். நம்மளுடைய மலங்கள் எல்லாம் கழுவுகின்ற இடம் என்பதனால் கழுமலம். இது பொன்னி வளம் தரு நாடு என்று நாட்டினுடைய சிறப்பை இந்த பாடலில் சொல்றார். சோழர் எப்படிப்பட்ட சோழர்? சென்னி வளர் மதி அணிந்த சிலம்பனி சேவடியாதம் மன்னிய சைவத்துறையின் வழிவந்த குடிவளவர். சிவபெருமானுடைய வழிபாட்டில் என்றும் குன்றாத வழிவந்தவர்கள் சோழர்கள். நிறைய குறிப்பு சோழர். பாண்டிய மன்னர்கள் இடைக்காலத்தில் மாறினாங்க. பாண்டியர்கள் இடையில மாறி சில பாண்டிய மன்னர் வரலாற்று எடுத்துக்கிட்டு நிறைய பாண்டிய மன்னர்களுடைய வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவ வழிபாட்டில் நின்றவங்க இல்லை, வழிபாட்டில் மாறி சென்று மறுபடியும் சிவ வழிபாட்டுக்கு வந்தவர்கள், சிவ வழிபாட்டில் பிறண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தொன்று தொட்டு சோழர்கள் சிவபெருமானுடைய வழிபாட்டையே தலையாய வழிபாடாக செய்தவர்கள் என்பதை குறிப்பதற்காக சென்னி வளர் மதி அணிந்த சிவபெருமான் சிலம்பனி சேவடியார் அவருடைய மன்னிய சைவத்துறையில் வழிவந்த குடிகளாகிய வளவர்கள். வளத்தை உடையதனால் வளவர். இந்த வளம் என்ன? காவிரி பாய்ந்து வளம் பெற்றதனால் அவர்கள் வளவர்கள். அந்த வளத்தை உடைய பொன்னி வளம் தருநாடு, காவிரி வளம் தருகின்ற நாடு பொலிவெய்த நிலைவியதால் கன்னிமதில் மருங்கு முகிலிருந்து கழுமல மூதூர். நீங்கள் சோழ நாட்டுக்குள்ளே போய் சரிங்களா, சோழ நாடு வளமுடையதா அப்படின்னு உங்களுக்கு முடிவு பண்ணுறதுக்கு நேராக சீர்காழிக்கு போய் பாருங்கள். சீர்காழியை வச்சு சோழ நாடு வளமுடையதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டார். சோழ நாட்டினுடைய பெருமையை எது காட்டுகிறது? சீர்காழி அவ்வளவு வளத்தை சீர்காழி உடையது. இன்னைக்கும் வயல் நிறைந்த பகுதி. நீங்கள் சீர்காழியை தொட்டு அப்படி இப்போ பச்சை போர்வை போர்த்தன மாதிரி 2 பக்கமும் அப்படியே பாதை செல்லும். ஒரு பேருந்து 2 அந்த ஒரு ஒத்தையடி பாதை தான். 2 பக்கம் வயல்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. ஆனால் நம்மளுடைய தவக்குறைவு சீர்காழி அந்த பகுதி இருக்கக்கூடியதெல்லாம் வேட்டு சமயத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்கம் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய இடம் இல்லை. அது நம்ம திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு அவதார இல்லத்தை எப்படி நாம் மீட்க தவறணுமோ
அதுபோல் நிகழக்கூடிய அதனால் நிகழக்கூடிய கேடு நமக்கு வந்திருக்கக்கூடிய கேடு. ஏன்னா என்ன மூவருடைய இடமும் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. நம்ம எம்பிரான் நம்பியார், எம்பிரான் மாணிக்கவாசகர், எம்பிரான் அப்பர் சுவாமி 3 பேருடைய இடமும் நாம் அவருடைய வரலாற்று இடம் பெற்றாச்சு. ஆனால் எம்பிரான் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றினுடைய அவருடைய திருவதார இல்லத்தை நம்மளால் பெற முடியவில்லை. இது வேறு நிலை. இங்கே பொன்னி வளம் தருகின்ற நாடு பொலிவெய்த நிலை பெற்றுள்ளது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னிமதில் மருங்குமுகில் கடியப்படாத காவலுடைய முகில்கள் உடைய கழுமல மூதூர். அப்பதிதான் அந்தனதம் கிடைகள் அருமறை முறையே செப்பும் மொழி வளர்பூகச் செழுஞ்சோலை புறஞ்சூழ உப்பில் நகர் பூங்குதலால் உகக்கடை நாளன்றியே எப்பொழுதும் கடல் மேலே மிதப்பது என இசைந்துள்ளதால். இப்போ இந்த நகரத்தை பார்த்தா எப்பயும் கடல் மேலே மிதக்கிறது மாதிரி இருக்குது. எப்படிப்பட்ட கடலும் ஒரு ஓமை வைக்கிறார். அப்பதிதான் அந்த திருத்தலம்தான். அந்தணர்தம் கிடைகள், அந்தணர்களுடைய சிறுவர்கள், அவர்கள் வேதம் பயிலும் பொருட்டு அருமறைகளை முறையே செப்பும் ஒளியும். இப்போ வேதம் பயில்கின்ற சிறுவர்கள் எல்லாம் வேதத்தை சொல்லுகின்ற ஒளி, அந்த ஒளியும் இப்போ அந்த ஒளி வருது. இந்த ஒளி மறை ஒளி, அலை ஓசைக்கு ஓமை. மறை ஒளியும் வளர்ப்பூக செழுஞ்சோலை புறஞ்சூழ்ந்து நிற்ப, அதாவது வளர்ப்பூகம் பாக்கு மரம் என்று சொல்லக்கூடிய கமுக மரம் புறத்தில் சூழ்ந்து நிற்ப. அது எதுக்கு ஓமைன்னு கேட்டிங்கன்னா, சோலை பசுமை கடல் நிறத்துக்கு. இந்த பாக்கு மரத்தினுடைய தன்மை நல்லா பச்சை பசலேன்னு சூழ்ந்து இருக்குதான், அது கடல் சூழ்ந்து இருக்கிறதுக்கான அழகு. கடலினுடைய அலை, இப்போ கடலினுடைய அலைக்கு சோலைகளும் கடலினுடைய ஒளிகளுக்கு அந்தனர் பயில்கின்ற வேதத்தினுடைய ஒளியும் ஊமையார். அப்படிப்பட்ட இந்த நகர் ஓங்குவதனால் உகக்கடை நாள் அன்றிய, உகக்கடை நாள்னா ஊழி முடிவு, ஊழியினுடைய முடிவில் இந்த உலகம் தண்ணீரில் மிதக்கும். இந்த உலகம் தண்ணீரில் மிதம் உலகத்தினுடைய அழிவுன்னு பெரியவர்கள் காட்டியிருக்கிறது. உலகம் தண்ணீரில் மிதந்து தண்ணீர் வற்றி உலகம் அழிந்து போகும் அப்படிங்கிறது ஒரு அந்த ஞானியில் காட்டி. ஏன்னா தண்ணிக்குள்ளே வடவத்தீ என்று சொல்லக்கூடிய கடலுக்குள்ளே வடவத்தீ அப்படின்னு ஒரு தீ இருக்குது. அந்த உலகம் எல்லாம் அழிந்து அந்த தண்ணீர் எப்படியே உலகம் அழினா தண்ணீரை பூரா அந்த வடவத்தீ வற்றச் செய்ய உலகம் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு. இன்னொரு வகையில் உலகம் எல்லாம் இந்த தோணிபுரத்தில் வந்து மிதக்கும் அப்படின்னு தோணிபுரத்தினுடைய சிறப்பு. எனவே இங்கே உகக்கடை நாளுங்கிறது ஊழி முடியும் நாள். அந்த நாள் அன்றியே அப்போ தான் இந்த உலகம் மிதக்கும்னு நினச்சோம். ஆனால் இந்த உலகம், இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னா கழுமல மூதூர் இன்று எப்பொழுதும் கடல் மேலே மிதப்பது என இசைந்துள்ளதால். அது எப்படி மிதக்குது? அந்த ஊர் பாக்குச்சோலை என்று சொல்லக்கூடிய சோலையாகிய கடல் அலையும் வேத ஒளியும் எழுந்து கொண்டு இருப்பதனால அந்த ஊர் கடலில் மிதப்பது போலவே இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா கடற்கரை பகுதி வேற, சீர்காழி கடற்கரை பகுதி சார்ந்திருக்கக்கூடிய பகுதி. அரியனே முதல் அமரர் அடங்க எழும் வெள்ளங்கள் விரி சுடர்மாமணி பதனம் மீதெறிந்த திரைவரைகள் புரிசை முதல் புறம் சூழ்வ பொங்கு ஓதம் கடை நாளில் வரி அரவம் மந்தரம் சூழ் வடம் போல பயங்குமாள். போன பாடல தோணிபுரத்தினுடைய வளத்தை சொன்னார். இந்த நகரோடைய வளம், சீர்காழியினுடைய வளத்தை, அந்த வளத்தை இன்னொரு வகையில் காட்டுறார். இந்த வளங்கிறதோட அந்த நகரினுடைய தொன்மை, சீர்காழி எப்படிப்பட்ட தொன்மை மிகுந்ததுன்னு கேட்டால், இந்த ஊருக்குள்ளே அங்கங்கே செவுறு, அந்த செவுத்தில் வரி வரியாக தண்ணீர் வந்து அடித்ததுனால கோடு விழுந்திருக்கு இல்லை. இந்த கோட்டை பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சேக்கிழார் பெருமான் ஒரு ஓமை நயம் காட்டுறார். சொல்கிறார், அரியனே முதல் அமரர்கள் அடங்க எழும் வெள்ளங்கள். அரி திருமால் பிரம்மன் போன்றவர்கள் எல்லாம் அடங்க எழுகின்ற கடல் பல நீர்ப்பெருக்குகளை உண்டாகிய விரிசுடர் மாமணி பதனம் மீதெறிந்த திரை, அந்த கடல்களிலிருந்து திரைகளால் அடித்து எரியப்பட்ட மணிகள், விரிசுடர் பெருமணிகள் வந்து எரிந்த திரைவரைகள் என்னங்க, அந்த அலையினால் வந்து அடித்து மணிகள் அடித்து என்னாச்சுங்களா, அந்த கடலில் இருக்கக்கூடிய சங்கு மணிகள் போன்றவைகள்லாம் வந்து அடித்ததுனால செவுத்தில் போய் என்ன இருக்குது, கோடு கோடாக வரி அங்கங்கே பதிந்து வேறு இருக்குது.
அப்படிப்பட்ட பதனம் என்று சொல்லக்கூடிய இந்த திரைவரைகளை பார்த்தால் புரிசை முதல் புறம் சூழ்வ, புரிசை என்பது மலை, மலைகள் எல்லாம் புறம் சூழ்வன. இதை பார்த்தா எப்படி இருக்குதுன்னு கேட்டால், மந்தார மலையை கடலுக்குள்ள நட்டு வாசிங்கிற பாம்பை வச்சு இந்த அமிர்தம் கடையருக்கு எப்படி முயற்சி பண்ணினாங்களோ அதை பார்த்தா எங்கே தெரியும்னு கேட்டால் சீர்காழியில் தெரியும், சீர்காழியில் பார்க்கலாம். எப்படி மந்தார மலையாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய வரி வரியாக இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வாசுகி பாம்பு கயிறு போல, அந்த ஊரில் இருக்கக்கூடிய திரைப்பெருக்குகள் எல்லாம் அலைகடல் எல்லாம் எதை போல பார்க்கடலை. பார்க்கடல், மந்தாரமலை, வாசுகி போன்றவற்றையெல்லாம் ஒரு ஓமையாக வச்சு அப்படிப்பட்ட பார்க்கடல் களைஞ்ச காலம் எப்படியோ அதுபோல சீர்காழி திகழ்கிறது. இனி நீர்வளம் சொல்கிறார். வளம் பயிலும் புறம்பனைப்பால் வாசப்பாசடை மிடைந்த தளம்பொலியும் புனல் செந்தாமரை செவ்வி தடமலரால் களம் பயில் நீர்க்கடல் மலர்வது ஒரு பருதி எனக் கருதி இளம் பருதி பலமலத்தால் மலர்ந்தால் போல்ப உள இளஞ்சி பல. முதல் வரி மூணாவது வரி எடுத்து பொருள் செய்கிறார். களம்பயில் நீர்க்கடல் மலர்வது ஒரு பருதி எனக் கருதி, அதாவது இந்த கருமை நிறம் பொருந்திய கடல் ஒரு கடல்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சீர்காழியில் எங்கே பார்த்தாலும் கடல் இருக்கிற மாதிரியே காட்சி. ஏன்னு கேட்டால் களம்பயில் நீர் கடல், கருமை நிறம் பொருந்திய நீர் கொண்ட கடல் இடத்தே ஒரு பருதியே எனக்கு கருதி. அந்த கடலில் வருவது தோன்றுவது ஒரு சூரியன் தான். அந்த ஒரு சூரியன் நினச்சிக்கிட்ட நாம், ஆனால் வளம் பயிலும் புறம்பனைப்பால் சீர்காழியினுடைய வயல்களுடைய பக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசப்பாசடை நிறைந்த, பாசடை என்பது பசிய இலை, பசிய இலைகளை உடைய நிறைந்த தளம்பொலியும் புனல் செந்தாமரை செவ்வி தடம. இப்போ வயல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா செந்தாமரை மலராக இருக்குது. இந்த செந்தாமரை பூரா எல்லாருக்கும் என்ன கண்ணா தெரியும்னு கேட்டால் சூரியன் போல தெரியும். வயலில் இருக்கிற தண்ணீர் கடல் போல இருக்குது, வயலில் மலர்ந்திருக்கக்கூடிய செந்தாமரை சூரியன் போல இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு கடலில் ஒரு சூரியன் தான் உதிக்க நினச்சா சீர்காழியில் பல கடல் பல சூரியன் இருக்கிறது. இது என்ன காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஊமையாக வச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த நீர் வளம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மிகுந்த நீர்வளத்தை உடையது. அது மட்டுமல்ல, சீர்காழி என்பது பல செந்தாமரைகள் எல்லாம் பூத்திருக்கக்கூடிய செந்தாமரைகளுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருஅவதாரம் செய்த திருத்தலம். எப்படி மெய்கண்டார சொல்லும்போது பண்டை மறை வண்டரற்ற பசுந்தே ஞானம் பரிந்துழுக சிவகந்தம் பரந்தனார கண்ட இதய கமல முகைகளெல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன். ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரையும் அப்படிதான் நினைக்கும். நிறைய இடத்துல சொல்லுவார், அவர் காசினி மேல் வந்த அருட்கதிரோன். எனவே இங்கே அப்படி தளம்பொலியும் புனல் செந்தாமரை செவ்வி தடமலரால் என்று இளம்பருதி பலமலர்ந்தால் போல்ப உலை இளஞ்சி பல. இளஞ்சி என்பது அந்த இடத்தில் மலரக்கூடிய தாமரை இடத்துக்கு பேர், தடாகத்துக்கு பேர். இளஞ்சினா நன்னீர் பொய்கை. அந்த தடாகத்தில் பல பருதி மலர்ந்திருப்பது போல் காட்சி இருக்கின்றன. உளங்குள் மறை வேதியத்தம் ஓமதூமத்து இரவும் கிளந்த திருநீற்று ஒளியில் செழும் கெழுமிய நண்பகலும் மலர்ந்து அளந்து அறியா பல் ஊழி ஆற்றுதலால் அகலிடத்து விளங்கிய அம்மூதூருக்கு வேறு இரவும் பகலும் மிகை. இந்த ஊருக்கு சீர்காழிக்கு தனியாக ஒரு இரவு பகல் தேவையில்லைங்கிறார். ஏங்க அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், பகலுக்கு அங்கே இருக்கக்கூடிய எங்கள் பூசுகிற திருநீர் இருக்குது, இரவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஓமம் செய்யக்கூடிய அந்த வேள்வியினுடைய புகை இருக்குது. வேள்வி செய்வதனால் எழுகின்ற புகையினால் அந்த ஊருக்கு இரவுன்னு தனியாக ஒன்று தேவையில்லை. சிவனடியார்களும் வேதியர்களும் பூசுகிற திருநீற்றின் காரணமாக அந்த ஊருக்கு தனியாக ஒரு பகல் தேவையில்லை. எவ்வளவு அங்கே வேள்வி செய்திருக்கணும், எவ்வளவு திருநீற்று பூசணம் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு படக்காட்சி எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறார். உளங்கொள் மறை வேதியர்கள், உளத்தில் கொண்டிருக்கக்கூடிய மறை. இதில் போகிற போக்கில் ஒரு குறிப்பு, மறை என்பது எழுதா கிளவி. மறை ஒருவராலும் சொல்லப்படலை. இறைவன் ஓதினார்,
இறைவன் ஓதியதை வாங்கி வழி வழியாக வருகின்றவள் ஓதி வேதத்தை எழுதி வைக்கலன்னு பேர். வேதம் என்பது என்னங்க? எழுதா கிளவி. சரிங்களா? ஆகமம் சொல்லப்பட்டு எழுதப்பட்டது, வேதத்தை எழுதி வைக்கல. எப்போ அப்போ என்ன எப்படி படித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, உளங்கொள் மறை, ஒருவர் கற்ற மறையை அடுத்தவருக்கு சொல்லி சொல்லி கற்றுக் கொடுத்ததுனால உளங்கொள் மறை. வேதியர், ஒழுக்கமுடைய வேதியர் தம் ஓமதோமத்து இரவும். ஓமம் என்பது வேள்வியினுடைய பெயர், ஓமம். அந்த ஓம தூபத்து, தூமம் என்கிற புகை, ஓமத்தினுடைய புகை வருகின்ற இரவும் கிளர்ந்த திருநீற்றில் ஒளியில் கெழுமிய நண்பகலும் இவையெல்லாம் மலர்ந்து அளந்து அறியா பல்லூழி ஆற்றுதலால். இப்படி பல யுகங்களையும் கடந்து இந்த ஊர் இப்படி இருக்கிறதுனால இந்த ஊருக்கு அகலிடத்தில் விரிந்த உலகில் இந்த மூதூருக்கு வேறு இரவும் பகலும் மிகை. அதை அருணகிரியார் தான் சொல்லுவார். ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்தின் உச்சியின் மேல் அழியில் விளைந்த ஆனந்தத்தேனுவர். ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்தின் உச்சி எங்கே இருக்குதுன்னா, இந்த உலகையெல்லாம் கடந்து தத்துவாதீதனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். அப்படிப்பட்ட தத்துவாதீதன் நம்ம உடம்பை கடந்து சகசிரார தலத்தில் இருக்கிறார். அங்கே அந்த சகசிரார தலத்தில் விளைந்த தேன், அழியில் விளைந்த ஆனந்த தேனை அதை உண்டு பருகியதனால எனக்கு கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அரக்கைத்ததுவே. இந்த பெருமானை நினைஞ்சு அனுபவிக்கிற சிவானந்த தேனுனால கையில் தேன் கொடுத்தா கசக்குது, கரும்பு சாரை கொடுத்தா கசக்குது அப்படிங்கிற இல்லை. அப்படி இந்த ஊருக்கு ஒரு தனியாக ஒரு இரவும் பகலும் தேவையில்லை. அப்படி சிவஞானம் விளங்கி தோன்றுகின்ற ஊர் காட்டி இனி அந்த வேள்விச்சாலையை வயல் வேள்விச்சாலையா இருக்குது அப்படின்னு ஒரு பூமை காட்டுறார். பரந்த விளை வயல் செய்ய பங்கயமாம் புங்கு எரியில் வரம்பில் வளர்த்தேமாவின் கனிகிழிந்த மது நறுநே நிரந்தரம் நீள் இலைக்கடையால் ஒழுகுதலால் நெடிது அவ்வூர் மரங்களும் ஆகுதி வேட்கும் தகையன. வேள்வி செய்யணும்னா என்னென்னங்க வேணும் ஐயா? நீங்கள் நிறைய லிஸ்ட்டு கொடுக்குறீங்க, அந்த லிஸ்ட்லாம் இல்லைங்க. ஞானசம்பந்த பெருமான் எப்படி அங்கே ஊரில் வேள்வி செஞ்சாங்கன்னு பாருங்கள் அப்படின்னா, மரங்கள்லாம் ஆகுதி வேட்கும். மரங்கள் வேள்வி ஆற்றுதல் எப்படின்னு கேட்டால், மரத்தினுடைய இலை நுனி தான் அந்த சிவசக்தி சுருக்கு. இந்த ஓம குண்டத்தில் நெய் விடுறதுக்கு அந்த ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கோங்கள, அதுக்கு பேர் சிவசக்தி சுருக்குன்னு சுருக்கு குறிவின்னு பேர். அந்த தொடுவைக்குறி எதுன்னு கேட்டிங்கன்னா மரத்தினுடைய இலை. எதுங்க நெய்னா, மரத்தில் பழங்கள் கிழிந்து ஒழுகின்ற சாரே நெய். புரியுங்களா? அந்த மரத்தில் பூத்திருக்கக்கூடிய பூ தான் வேள்விச்சாலை. வேள்விச்சாலை தாமரை மலர். தாமரை மலர்லேருந்து ஒழுகுகிற நீர் தேன். அந்த தேனை இதில் ஊற்றக்கூடியது எதுங்க? அந்த வேள்விச்சாலையில் ஊற்றக்கூடியது அந்த சிவசக்தி தொடுவது அந்த மரத்தினுடைய இலை நுனி. 3 காட்சி. பரந்த விளை வயல் செய்ய பங்கயமாம் பொங்கு எரியில். பரந்த விளை வயல், நல்லா விளைஞ்சிருக்கக்கூடிய வயலில் செய்ய பங்கயம்னா சிவந்த தாமரை மலர்கள் பூத்திருக்குது. அந்த பூத்திருக்கக்கூடிய தாமரை மலர் என்னென்னு கேட்டீங்கன்னா பொங்கு எரி. அதான் வேள்வி குண்டம். தாமரை மலர் தான் வேள்வி குண்டம். அந்த வேள்வி குண்டத்தில் வரம்பில் வளர் தேமாவின் கனிகிழிந்த மது நறுநெய். தேமா மாமரத்தில் சிறந்த மரமாக இருக்கக்கூடிய தேமாவினுடைய கனி கிழிந்து அதிலிருந்து ஒழுகுகின்ற அந்த சாறு, அது என்னதுங்க? மது நறு நெய். என்ன ஆச்சு? நிரந்தரம் நீள் இலக்கடையால் அந்த மாமரத்தினுடைய இலை எப்படிங்க? அதுதான் ஒழுக்குது. அதில் விழுந்து ஒழுகுது. எங்கே விழுகுது? அப்படியே தாமரை மலர் மேலே விழுகுது. இப்போ தாமரை கற்பனை பண்ணுங்க, தாமரை மலர் வயலில் நிறைய பூத்து பக்கத்தில் மாமரம் இருக்குது. மாமரத்துலேருந்து மாம்பழத்தில் உடைந்த கனியிலிருந்து ஒழுகுகிற சாறு அப்படியே இலையில விழுந்தது. இலையிலிருந்து அப்படியே தாமரை தடாகத்தில் தாமரை மேலே விழுந்தது. தூரத்துலேருந்து புகைப்பட கருவியில் புகைப்படம் பிடிச்சாரு. சேக்கிழார் பெருமானுக்கு இது என்ன காட்சியாக இருக்குது? வேள்விச்சாலை. நம்மளுக்கு வயலாக கூட தெரியாது. தேன் ஒழுகுதா, தாமரை இருக்குதா, அந்த அவருக்கு காட்சி புகைப்படத்தில் எப்படி விழுந்திருக்குன்னு கேட்டால் வயல்வெளி. உங்களுக்கு போன வகுப்புலே சொன்னேன். காட்சி அப்படி வேள்விச்சாலையில் சிவம் அப்படி பல வகை காட்சியெல்லாம் கொடுக்கும். அதை காண்ற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கணும்.
எல்லாருக்கும் காண்ற அளவுக்கு அந்த தகுதி கிடைச்சதுமானா கிடைக்காது. அந்த காட்சி அந்த அனுபவப்படும். ஏன்னா நீங்கள் அனுபவத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு கொடுத்தா தான் அந்த காட்சியினால் பயனை. சரிங்களா? யாருக்கோ இப்போ நீங்கள் திருவண்ணாமலை போகிறோம், சுற்றுறோம், கிரிவலம் சுற்றுறாங்கிறாங்க. சரிங்களா? 1-2 பேர் எனக்கு சித்திர காட்சி கொடுத்தாங்கண்ணே, பொய்ய சொல்லாது. சரியா? சும்மா இங்கே வந்து அவுத்து விடாது என்கிட்ட வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நமக்கு அந்த அனுபவத்தை கிடைக்கல. புரியல? ஏன் கிடைக்கலன்னா கிடைக்கிறது தகுதி என்கிட்ட இல்லையே. கிடைச்சதுன்னா நாம் என்ன பண்ணுவோம், நாமளும் சொல்லுவோம் நானும் பார்த்தேன் அப்படின்ட்டு. புரியல? இப்போது இங்கே சிவபெருமானுடைய திருவருளை அனுபவித்து பார்க்குறார். நீங்கள் வயல் காட்சியாக பார்த்தா நம்ம காட்சி, சிவகாட்சியாக பார்த்தா தெய்வ சேக்கிழார்கண் கொண்டு பார்க்குற காட்சி. அப்படி காட்சி சிவகாட்சியாக பார்த்து காட்டுகிறார். மரங்களும் ஆகுதி வேட்கும் தகையென மணந்துள்ளதால் அப்படிப்பட்ட மனம் பொருந்தி இருக்கக்கூடிய சீர்காழி. வேலை அழல் கதிர்படிந்த வியன்கங்குள் வெண்மதியம் சோலை தொறும் நுழைந்து புறப்படும் பொழுது துதைந்த மலர்பால் அணைந்து மது தோய்ந்து தாது அலைந்து பயின்று அந்தி மாலை எழும் செவ்வொழிய மதியம் போல் வதியுமார். அடுத்த காட்சி நம்ம பகலில் மட்டும்தான் இப்படி நினச்சிக்காதீங்க. ஒரு 20 பாட்டு இப்படித்தான். ரொம்ப நீங்கள் சீர்காழிக்குள்ளே போகணும், இத்தனை அழகை ரசிச்சுட்டு தான் போயாகணும். சரிங்களா? அப்போது பகல் மட்டும்தான் இப்படி நினச்சிக்காதீங்க. முதல்ல இந்த ஊருக்கு பகல் இரவே தேவையில்லைன்னு சொன்னார். அப்புறம் பகலில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒரு காட்சி காட்டினார். அப்புறம் இரவில் காட்டுறாரு. இரவில் இந்த சூரியன் வந்து மறைஞ்சிருச்சு. மறைஞ்ச என்ன வரும், நிலா வந்துடும், வெண்மதியம் வந்துடும். அந்த வெண்மதியம் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய சோலைகளுக்குள்ளெல்லாம் பூந்துச்சு. புரியலா? ஒவ்வொன்றுலையாக பட்டு 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 ஒரு இடத்துல வெளியே வந்துச்சு. செவன் மாலை நேர சூரியன் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி மாலை நேர சூரியன் போல ஆச்சு? அங்கே இருக்கக்கூடிய செந்தாதுக்கள் மகரந்த தூள்கள் எல்லாம் பட்டு பட்டு மோதி மோதி வெளியே வந்து ஒரு இடத்துல நின்றுதான் மாலை நேரம் சூரியன் போல காட்சிப்படுகிறது இந்த சீர்காழி காட்டுறார். வேலை அழல் கதிர் படிந்த வியன்கங்குள். வேலை கடல், கடலில் சென்று மறைந்த படிந்த அப்படின்னா இப்போ வேலை அழல் கதிர் சூரியனுடைய கதிர் கடலில் படிந்து, அதாவது அஸ்தமனம் ஆகிய பின் உருக்கக்கூடிய இரவில் வியன்கங்குளில் வெண்மதியம் சோலை தோறும் நுழைந்து ஒவ்வொரு சோலையில உள்ள பூந்துக்கிட்டு புறப்படும் பொழுது துதைந்த மலர்பால் அணைந்து அந்த மலர்களில் போய் பட்டு பட்டு அப்படியே போகுது. மது தோய்ந்து, இது கவிஞருக்கு கிடைச்ச என்ன பண்ணுங்க, பட்டு பட்டு அப்படி பட்டு பட்டு பாட்டு பாட்டாக எழுதுவார். பட்டு அப்படியே அணைந்து அணைந்து மது தோய்ந்து அப்படியே தேனில் நனைந்து தாது அலைந்து மகரந்த தூட்களில் அலைந்தும் பயின்று இவ்வாறு நேரம் பயின்ற நெடுநேரம் இப்படி பயின்று வந்ததனா அந்தி மாலை எழும் செவ்வொழிய மதியம் போல வதியுமா. என்ன காட்சி! போன பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு என்ன தொடர்பு? இதோ நீங்கள் சீர்காழியில் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு கேட்டிங்கன்னா, இயல்பாக அங்கே வாழ்கின்ற வாழ்க்கையே சிவ வழிபாட்டுக்குரிய வாழ்க்கை பகலில். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் வேற்று நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது இரவுன்னு என்னதுங்க, இருள் சார்ந்த பகுதி, புரியுங்களா, மயக்கத்தில் இருக்கிறவங்க, இப்படி மயக்கம் செய்கிறவங்களுக்கு கூட இது என்ன பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா சீர்காழி மயக்கத்தை செய்யாது. ஏன் மயக்கம் செய்யாதுன்னு கேட்டால், நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசனும் அல்லாது படிமீது வேறு நிலை உள்ளதோ. சிவபெருமானே, எனக்கு இந்த உலகத்தில் என்ன வேலைன்னா நல்லாரோடு இணங்குவது. அடுத்து என்னங்க செய்வீங்க? பூசை செய்கிறது. அடுத்து என்ன செய்வீங்க? நல்லாரோடு இணங்கு. அடுத்து என்னங்க செய்வீங்க? பூசை செய்வது. நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் அல்லாது படிமீது வேறு நிலை உள்ளதோ. வேற ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்ச சொல், எனக்கு தெரியலன்னு பட்டினத்தடியில் சொல்ற, எனக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்சது பூசையும் அடியார் இணக்கமும் தான். இப்போ இந்த மாலை நேரத்து இருள் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வொளி அந்த வெண்மதியம் நுழைந்து அந்த அருமையான செந்நிறத்தை பெறுகிறது. என்ன? அதில் இருக்கக்கூடிய குற்றம், கருமையாக குற்றமெல்லாம் நீங்கி நல்லாரோடு, எது நல்லார்? அந்த மது நனைந்து அந்த தாது அலைந்து இப்படி வந்தது இல்லைங்களா, இதெல்லாம் நல்லார் இணக்கம். அப்படிப்பட்ட நல்லார் இணக்கத்தோடு சேர்ந்ததனால் வெண்மதியத்தில் இருக்கக்கூடிய கருமை நீங்குது, அதனுடைய சிறப்பு பெறுகிறது, இருத்தன்மை நீங்குகிறது அப்படின்னு ஒரு குறிப்பை காட்டுறார்.
அவ்வாறு காட்டிய போது காமர் திருப்பதி அதன்கண் வேதியர் போல் கடி கமலும் தாமரையும் புல்லிதழும் தயங்கிய நூலும் தாங்கி தூமறு நுண்துகள் அணிந்து துளிவரு கண்ணீர் ததும்பி தேமருமென் சுரும்பு இசையார் செழுஞ்சாமம் பாடுமாள். இப்போ இந்த திருத்தலம் வேதியர்கள் நினைந்திருக்கக்கூடிய திருத்தலம். இன்னொரு ஊமை அடுத்தது தாமரை மலரை பார்த்தார் சேக்கிழார் பெருமாள். இந்த தாமரை மலரும் வேதியரும் வேறு வேறு அல்ல, தாமரை மலரும் மறையவரும் வேறு வேறு அல்ல. எப்படிங்க சொல்கிறீங்க? தாமரை மலரும் பூணூல் அணிஞ்சிருக்குது, வேதியர்களும் பூணூல் அணிஞ்சிருக்கிறாங்க. தாமரை மலர் பூணூல் அணிஞ்சிருக்கிறாங்க, நான் பார்த்ததே இல்லையே. தாமரை தண்டிலிருந்து பூணூல் செய்கிற வழக்கம் உண்டு. தாமரை தண்டு திரின்னு வாங்கி தனியாக கொளுத்துவீங்க, பார்த்துருப்பீங்க. புரியல? தாமரை தண்டில் பூணூல் திரி, புரியல? இப்போ தாமரை தண்டிலிருந்து வர்றதுனால அது என்ன பண்ணிட்டாரு, அந்த தாமரையும் பூணூல். அதான் முதல் காமர் திருப்பதியன். இப்படி விரும்புகின்ற அந்த திருத்தலத்தின் அதன்கண் வேதியர் போல் மறையவர்கள் போலவே கடிகமலும் தாமரை வாசனை மிகுந்த தாமரையும் புல் இதழும் தயங்கிய நூலும் தாங்கி சொல்கிறார். புல் இதழ் அது காட்டும்போது புல் இதழ் என்று சொல்லுகின்றார். அப்புறம் தயங்கிய நூல், அந்த புல் இதழ்னா அந்த தாமரையினுடைய தண்டு. அந்த புல் இதழ்ங்கிறது தாமரை விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த இலை, அதுக்கு பேர் புல் இதழ். அந்த தாமரை புல் இதழ் தாங்குறது தண்டு. அந்த தண்டு புல்லிதழும் தயங்கிய நூல் தாங்கி தயங்கிய. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தாமரையுடைய இதை விரிஞ்சிருக்கக்கூடிய இதை என்ன மலர் என்ன வச்சுங்க, தலைன்னு வச்சுக்கோங்க. தாமரையினுடைய தலை அதுதான் நம்மளுடைய தலை, புரியுது? நம்மளுடைய தலை வேதியர்களுடைய தலை. அதில் உடம்புல இருக்கக்கூடிய தண்டு தான் அவங்க அணிந்திருக்கக்கூடிய பூணூல். சொல்லிட்டார் ஒரு குறிப்பு, புல்லிதழும் தயங்கிய பூணூல் தாங்கி. சிறிய இதழ்களும் பூணூலை தாங்கி நின்றது. அது தாங்கி என்ன பண்ணிச்சான், தூமறு நுண்துகள் அணிந்து. நெற்றியில் திருநீர் அணிஞ்சிருக்கணும் மறையவர்னா. இது எங்கே திருநீர் அணிஞ்சிருக்குது? இதோ நெற்றியில் பாருங்கள் திருநீர் அணிஞ்சிருக்குது. எங்கே? தாமரை மலருடைய மகரந்தம். தூமறு நுண்துகள் தாங்கி. இப்போ தலைய தாமரைன்னா அங்கே இருக்கக்கூடிய நடுவில் இருக்கிற பொகுட்டு தான் என்னதுங்க நெத்தியில் என்ன அணிஞ்சிருக்குது? திருநீர் அணிஞ்சிருக்கு. ஏதோ வேதியர் போல திருநீர் அணிஞ்சிருக்கு. போகிற போக்கில் துளிவரு கண்ணீர் அரும்பி. அது என்ன பண்ணுறாரு, இந்த வேதியர்கள் எல்லாம் சாமகானத்தை இறைவன் முன்னாடி பாடி அப்படியே கண்ணீர் அரும்ப போற்றி நிற்கிறாங்களாம். இதோ எங்களும் இந்த தாமரை மலர்கள், சீர்காழியில் இருக்கக்கூடிய தாமரை மலர்களும் கண்ணீர் அரும்புது பாருங்க, எப்படி தேன் வடியுது. எங்கேயா வேதம் பாடுது? இதோ வண்டுகள் வந்து மொச்சிக்கிட்டு இருக்குது பாருங்க, அதுதான் வேதம். தூமறு அதை சொல்றார். துளிவரு கண்ணீர் ததும்பி தேமறு மென்சுரும்பு இசையாள் செழுஞ்சாமம் பாடுமாள். அப்போ சாமம் பாடுகின்றது வண்டுகள். அந்த வண்டுகள் பாடுகின்ற ஓசை கேட்டு தண்ணீர் அரும்பி நிற்பது போல தாமரை மலரிலிருந்து தேன் வடிகிறது. இது ஒரு இயற்கை நயம் காட்டுற. இனி அடுத்தது புனைவார் புன் குழை அசைய பூந்தானை பின் போக்கி வினை வாய்ந்த தளல்வேதி மெழுக்குறவென் சுதை ஒழுக்கும் கனைவானம் முகில் கூந்தல் கதிசை வடமீன் கற்பின் மனை வாழ்க்கை குலமகளிர் வலம் பொலிவ மாடங்கள். இது வரைக்கும் அந்த தலத்தினுடைய அழகிய காட்சிகளை காட்டி கொண்டு வந்த ஆசிரியர் தலத்தில் வாழக்கூடிய குலமகளிர் என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய சிறப்பை காட்டுகிறார். எப்படின்னா, புனைவார் புன் குழை அசைய அணிந்த நீண்ட பொன்னாலான குலைகள் அசைய காதார் குலையாட. அடுத்தது பூந்தானை பின்போக்கி. தன்னுடைய பூந்தானை என்பது அழகிய ஆடை முந்தானை. முந்தானைய பின்போக்கி அணிந்து கொண்டு அணிந்திருக்கக்கூடிய அழகு. பூந்தானை பின்போக்கி வினை வாய்ந்த தளல்வேதி மெழுக்குற வெண்சுதை ஒழுக்கும். தன்னுடைய கணவனார் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆடவர் செய்கின்ற வேதியர் ஒழுக்கத்துக்கு அந்த வேதிகை சாலை என்ன பண்ணியிருக்காங்களாம், நல்லா அழகுற மெழுக ஒழுக்கி இருக்கிறாங்க. மெழுக்கினானதுங்க அப்படியே பூசி அந்த வேதியர் மனை அந்த திண்ணை அதையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நல்லா வலித்து தூய்மையை வச்சிருக்கிறாங்க. வினை வாய்ந்த தளல்வேதி மெழுக்குற வெண் சுதை ஒழுக்கும் கனைவானம் முகில் கூந்தல். ஆகாயம்
ஒளிக்கின்ற முகில் கூந்தலுடைய அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கூந்தலுடைய கருமை நிறத்தை சொல்றார். அப்போ எப்படி ஆகாயத்தில் மேகம் கர்ஜித்து கொண்டு இருக்குமோ அதுபோல இவருடைய கூந்தல் ஒளிக்கும் கூந்தல் கதிர் செய்வடமீன் கருப்பின். கதிர் செய்வடமீன் கருப்புங்கிறது இங்கே வடமீன் என்பது அருந்ததி நட்சத்திரம். அருந்ததி நட்சத்திரம் போன்ற ஒளி செய்கின்ற அருந்ததி நட்சத்திரத்தை போன்ற மனை வாழ்க்கை குலமகள். அப்படிப்பட்ட கற்பு ஒழுக்கமுடைய பெண்கள் வாழ்கின்ற வளம் பொறிவ மாடங்கள். இந்த பெண்கள் என்பவர்கள் மறைவேதிகளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை சுட்டி காட்டுற. அவர்கள் புனைவார் பொன்குலை அசைய பூந்தானை பின்போக்கி வினைவாய்ந்த தளல்வேதி கதிர் உரமே வினைவாய்ந்த தளல்வேதி மெழுக்குறவின் சுதை ஒழுக்கும் கனைவானம் முகில் கூந்தல் கதிர் செய்வட மீன் கற்பின் மனை வாழ்க்கை குலமகளிர் வலம்பொழிவ மாடங்கள். வேள்விபுரி சடங்கதனை விளையாட்டு பண்ணை தோறும் பூழி உறவகுத்தமைத்து புன்புனை கிண்கிணி ஒலிப்ப ஆலிமணி சிறு தேர் கூர்ந்து இரத பொடியாடும் வாழி வளர் மறைச்சிரா நெருங்கி உள மணி மருகு. அடுத்தது அந்த குளத்திற்கு தலையாக இருப்பது குழந்தைங்க. இந்த குழந்தைங்க விளையாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேள்விச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஓமம் செய்த அந்த புகையெல்லாம் அந்த தூசையெல்லாம் எடுத்து விளையாடக்கூடிய கூட்டம் அந்த குழந்தைங்க. நீங்கள் ஒவ்வொரு வரலாற்றுலையும் ஒவ்வொரு மாதிரி சேக்கிழார் பெருமான் அந்த காட்டுகிற அழகு. இளையான்குடி மாற வரலாற்றை சொல்லணும்னா அங்கே குழந்தைங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வயலில் போய் புல்லை அறுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுடைய முன்னாடி காரைக்கால் அம்மையாரை சொல்லும் பொழுது வண்டல் பயில்வனை எல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி விளையாடுகிற விளையாட்டே விளையாண்டாரு சொன்னாங்க. விளையாட்டு கூட அப்படி தான் விளையாண்டாங்க. அதுபோல் இங்கே மறைச்சிறார்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வேள்வி புரி சடங்கதனை வேள்வி புரிகின்ற சடங்க விளையாட்டு பண்ணை தோறும். இவங்க குழந்தைங்க விளையாடுறாங்க பாருங்கள். அவங்க ஒரு வேள்வி குண்டத்தை அமைச்சாங்களாம். ஒரு 4 சின்ன சின்ன கல்லாக எடுத்து அப்போ எப்படி வேள்வி குண்டம் போடுவார். இதோ நாம் 4 ஓடு அடுக்குவோம், சுற்றி சதுரமாக அடுக்குவோம், வட்டமாக போடுவோம், வச்சாச்சு. பண்ணை தோறும் பூழி உற வகுத்து, பூழினா புழுதி கெடுங்கும்படி வகுத்து அமைத்து பொன் புனை கிண்கிணி ஒழிப்பு. இடுப்புல அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த சத்தம் என்னங்க, மணி அணிஞ்சிருப்பாங்க, கழுத்தில் அணிஞ்சிருப்பாங்க, அந்த மணியினுடைய சத்தம்லாம் ஒழிக்க ஆலிமணி சிறு தேர் ஊர்ந்து. சிறு தேர் ஊர்ந்துங்கிறது திருவிழா நடத்துறது போல வேள்வி அமைச்சு சிறு தேர் உருட்டி விளையாண்டு அவ்விரதப்பொடியாடும். அந்த இரதப்பொடினா அந்த நிலத்தில் வரக்கூடிய அந்த தூள் மண் துகள், அந்த துகளெல்லாம் தன் உடம்பில் படும்படி வாழி வளர் மறைச்சிரா நெருங்கி உள்ள மணி. அது இந்த வீதி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மறைச்சிறுவர்கள் வேள்வி புரிகின்ற சடங்குகளே தன்னுடைய விளையாட்டாக அமைச்சிட்டு அந்த வேள்வி சடங்கில் வரக்கூடிய வேள்வி சாந்து அந்த தூளெல்லாம் என்னவாதுங்க அந்த புழுதியைத்தான் நினச்சிக்கிட்டு தன் மேலே பூசி இந்த விளையாட்டுகளை வீதிகளில் குழந்தைகள் விளையாடுகிறார்கள். விடு சுடர் நீள் மணி மருகின் வெண் சுதை மாளிகை மேகம் தொடும் குடுமின் ஆசிதொரும் தொடுத்த கொடி சூழ்கங்குள் உடு எனும் நான்மலர் அலர உருபகளில் பல் நிறத்தால் நெடு விசும்பு தளிர்ப்பதென நெருங்கி உள மருங்கு எங்கும். இப்போ சுடர் வீடு நீள் மணி மருகு நல்லா சுடர் விடுகின்ற நீண்ட வீதி. அந்த வீதியில் வெண்சுதை மாளிகை நல்லா வெள்ளை பூசப்பட்ட மாளிகைகள். அதில் மேகங்கள் தொடு குடுமி. அந்த உச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா மேகத்தை தொடுற மாதிரி இருக்குது. அந்த தொடுகின்ற குடுமியில் பக்கத்தில் பால்கனி தானே, பால்கனியில் ஜன்னல்லாம் வச்சுருப்பாங்க. நாசி தோறும்னா ஜன்னல்கள் தோறும் தொடுத்த கொடி சூழ் கங்குள். அந்த தொடுத்த அந்த ஜன்னலில் பக்கத்தில் கட்டப்பட்ட கொடிகள் எல்லாம் என்ன பண்ணிச்சுங்கன்னா சூழ் கங்குள். இரவு நேரத்தில் இரவு பரவிய போது உடு எனும் நான் மலர் மலர, உடு என்கின்ற நட்சத்திரம் மலரும்படி இருந்துதான். என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா கட்டடம்லாம் நல்லா வெள்ளையேன்னு வெள்ளை பூசி இருக்கிறாங்க. வானத்தை தொடுற மாதிரி கட்டடம் இருக்குது. அதில் ஜன்னலில் என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடியை கட்டி விட்டுருக்குறாங்க. அந்த கொடியெல்லாம் வானத்தில் நட்சத்திரம் போல் தெரியும். இப்போ நட்சத்திரம் போல் தெரிகிற அளவுக்கு அந்த வானத்து அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய கோபுரங்கள் மாளிகை. அப்போது சூழ்கங்குள் உடையனும் நான்மலர் அலர உரு பகலில் பல் நிறத்தால் நெடுவிசும்பு தளிர்ப்பதென பகலில் இந்த வானம் தளிர்ப்பது போல இந்த ஊர் நெருங்கி உள மருங்கள். எங்கே பார்த்தாலும் அருமையான அழகிய
வளம் பொருந்திய காட்சி நிறைந்திருப்பது என்று காட்டுகிறார். மடையெங்கும் மணிக்குப்பை, வயலெங்கும் கயல் வெள்ளம், புடையெங்கும் மலர்பிறங்கள், புறமெங்கும் மகப்பொலிவு, கிடையெங்கும் கலைச்சூழல், கிளர்வெங்கும் முரல் அழிகள், இடையெங்கும் முனிவர் குலாம், எயிலெங்கும் பயில் எழிலி. சீர்காழிய தொகுத்து சொல்கிறார். எங்க மடை என்று சொல்லக்கூடிய வயல்களிலெல்லாம் குப்பைகளாக மணிகள், வயலில் தண்ணியில் வந்த மணிகள் எல்லாம் குப்பையாக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற வளம். வயலெங்கும் வயல்களில் மீன்களுடைய வெள்ளம், புடையெங்கும் மலர், பக்கத்தில் அதிலிருந்து பிடுங்கப்பட்ட கலைகளாக மலர் கூட்டம், புறமெங்கும் மகப்பொழிவு. புறம் என்னதுங்க? வீடுகள் எல்லாம், எல்லா வீடுகளிலும் சாதிகள் நெறியில் தப்பா, தனையர்களும் மனையில் தப்பா. எப்படி முன்னாடி நகர சிறப்பை சொல்லும்போது ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தை பேர் என்பது நிறைந்திருக்கிறது என்று காட்டுவது போல் இங்கே புறமெங்கும் மகப்பொழிவு, கிடையெங்கும், கிடை என்பது வேதம் ஓதுகின்ற சிறுவர்கள் அவர்கள் பயிர்கின்ற கலைச்சூழல், கிளர்வெங்கும் முரல் அழிகள், முரல் வண்டுகள் ஒலிக்கின்ற ஒளிகள் எங்கு பார்த்தாலும், இடையெங்கும் முனிவர் குலம், ஆங்காங்கு இடையே முனிவர்கள் பயில்கின்ற பயில் எழிலி, மேகங்கள் பயில்கின்றன என்று சீர்காழியினுடைய ஒரு ஒட்டுமொத்த சிறப்பை இந்த 13வது பாடலில் காட்டுகின்றார். இனி 14வது பாடலில் இந்த திருத்தலத்தினுடைய 12 திருநாமத்தை சொல்லுகிறார். அது வரும் வகுப்பில் சிந்திக்கலாம் என்று இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.